ஹலோ. பிரேக்ஃபாஸ்ட் சுதா பண்ணிட்டு இருக்கா. சீக்கிரம் எழுந்துட்டியா? ஆமா ஆமா, தூங்க முடியல. எனக்கு கொசு இருந்து பழக்கமா இங்க இல்லவே இல்ல. பெட் ஓகேவா? கொஞ்சம் வெறப்பா இருக்கு, பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி சரி, மேல வா. சுதா, என்னாச்சு? போஸ்ட் கம்பி எரிஞ்சிச்சு சார். நம்ம தெருமுனையில தான். அவங்கள வர வச்சா தான் சார். இல்லனா நைட்டு கரண்ட் வராது சார். அப்படியா? ஆமா சார். ஓகே, கொஞ்சம் போய் நான் பாருங்க. பாத்துக்கிறேன் சார். நான் பாத்துக்கிறேன். ஏமா, இந்த லைன்மேன் ஆறுமுகம் வீடு எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? நாளைக்கு வரைக்கும் கரண்ட் வராது போல இருக்கு. என்னது? யா, ஐயோ, MES இன்ஜினியர் யாராவது இருந்தா கூப்பிடுங்க தோ பாரு. சீக்கிரம் ப்ளீஸ். ராத்திரி முழுக்க எப்படி சமாளிக்க போறோம்? கரண்ட் இல்ல, வெளிச்சம் இல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்ன பண்ணலாம்? எங்கேயாவது போயிடலாமா? இல்ல இல்ல, ஏதாவது பண்ணலாம், வா என்ன பண்ணுவோம்? வாங்க. வானம்னா இப்படிதான் இருக்கணும். நிலா இவ்வளவு அழகா இருக்குல்ல? இங்க நீ வந்ததே இல்லனா என்னால நம்பவே முடியல. உன்னை பத்தி தெரியல, எனக்கு இதெல்லாம் செய்ய கூட ஒருத்தர் இருக்கணும். வீட்ல அம்மா இருந்தப்போ எப்பவுமே ஒரு என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லணுமா? உன்கிட்ட ஒன்னு கேட்கட்டுமா? கேளு. நீ எப்படி என்கிட்ட கேட்டதே இல்ல ஜிஎம்ஆர் பத்தி? நிச்சயமா உன்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, காதுபட பேசியிருப்பாங்க. எப்படி அதை பத்தி கேட்டதே இல்ல? கேட்கணும்னு தோணல, கேட்கல. பெருசா முக்கியமா இல்ல. ஆனா இப்போ கேட்க ஒரு கேள்வி இருக்கு. இப்போ அதை விட சந்தோஷமா இருக்கியா என்னோட வெட்ட வெளியில? உன்கிட்ட ஒண்ணு சொல்லிட்டா? இது நல்லா ரொம்ப அசிங்கமா இருக்கு. இத பத்தி போய் இவ்ளோ கவிதை எல்லாம் போய் ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஆனா அது அவ்வளவு பேர் சொல்ற மாதிரி இருந்தா அது உன் முகம் மாதிரிதான் இருக்கும். எனக்கு பாட நல்லா பாடுவேன்னு கேள்விப்பட்டேன். பாடுவியா? राज कपूर और नरगिस के चोरी चोरी पिक्चर से ये अमर गीत सुनने वाले हैं। ये गाना उस चांद के लिए जो अभी अभी सुना है, काफी कुरूप दिखता है। எதுவும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க மேடம். இல்ல இல்ல பரவாயில்ல.
ரிசப்ஷனிஸ்ட் வேலை தான். ஃபோன் கால்ஸ்லாம் அட்டன் பண்ணணும், புக்கிங்ஸ் எடுக்கணும். என்ன டைமிங்? 2 ஷிஃப்ட், ஒன்று 9 to 6. 9 to 6 ஆமாம் 9 to 6. இல்லைனா நீங்கள் நைட் ஷிஃப்ட் கூட ஒர்க் பண்ணலாம். ஆலு? உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ. அலமேலு, இவ்வளவு நாளாச்சுன்னு பார்த்து எப்படி இருக்கேன்? நான் பரவாயில்ல. நீ நல்லா இருக்கியா? அம்மா எப்படி இருக்காங்க? உன்னை பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நம்ம ஸ்கூல் டேஸ் பத்தி நான் நினைக்கிற நாளே இல்ல. எங்க இருக்க நீ இப்போ? மெட்ராஸ்ல தான் இருக்கியா? ஆமா. அப்ப கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். ப்ராமிஸ்? ஒரு நிமிஷம். நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? இது என் ஆஃபீஸ் நம்பர். 9 to 6 நான் அங்கே தான் இருப்பேன். நீ என்னை கூப்பிடு, நான் கண்டிப்பா வரேன். நானும் உன்னை மிஸ் பண்ணேன். சரி, நான் வரேன். பார்க்கலாம். சீக்கிரமா எடுத்துட்டு வா ஜோதி, டைம் ஆயிடுச்சு. அதோ வரேம்மா. ரிலாக்ஸ் சக்தி, எல்லாம் நல்லதா இருக்கும். நான் யாரையுமே வீட்டுக்கு கூப்பிட்டதே கிடையாது, எப்பவுமே இல்ல. அம்மா இருந்தப்ப தோணுனதே இல்ல. இதான் முதல் தடவை நான் ஒருத்தர் வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்கேன். அப்படியே எல்லாம் சரியா இருக்கணும், இருந்தே ஆகணும். ரொம்ப நாள் கழிச்சு நான் அவளை பாக்குறேன். அலமேல ரொம்ப ரசிச்சு சாப்பிடுவா. நல்லா பண்ணிருப்பேன்னு எதிர்பார்த்து வருவா. தெரியுமா, ஸ்கூல்ல அவளுக்கு சாப்பாட்டு கூட ஒரு டைம் டேபிள் இருக்கும். திங்கள் நைட்லி, செவ்வாய்னா பூரி, புதன்னா தோசை. அது அவளுக்கு எரிச்சலா வரும். பாதி நேரம் பிக்கி சாப்பாடு தான் சாப்பிடுவா. என்ன? ஒன்றும் இல்லை, ரொம்ப கவலைப்படாத, எல்லாம் சரியா தான் போகும். ஹலோ. ஹே அலமேலு, ஓ அப்படியா? இல்ல பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. யா ஷோர், பை. இந்த போனே எனக்கு பிடிக்கல. அவங்க வரலையா? பரவாயில்லைங்க, வா. தெரியும், பரவாயில்ல. நாங்க உள்ள வரலாமா? அலமேலு, வந்துட்டியா? சக்தி, சாரி சக்தி, லஞ்சுக்கு வர முடியல. ஆபீஸ்ல அப்பப்போ சாட்டர்டே கூட இல்ல இல்ல பரவாயில்ல. எப்ப வந்த? எப்படி வந்த அலமேலு? சந்தோஷமா? சரி, சாப்பிட்டியா? ஒரு அரை மணி நேரம் நான் பொண்ணுங்கிட்ட சொல்லி உனக்கு சாப்பாடு ரெடி. ரிலாக்ஸ், நீங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருங்க, நான் டின்னர் ரெடி பண்றேன். சேத்தனே பரவாயில்ல, நான் சொல்றேன்ல, ப்ளீஸ்.